Hi, my viewers and subscribers to Shenoy's Easy English. I am now beginning a fresh class today, right honestly. I am going to teach you the usage of there is. நான் சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு there is என்ற வாக்கியத்தை உபயோகித்து எவ்வாறு வாக்கியம் அமைப்பது என்பதை காண்பிக்கப் போகிறேன். there is என்பது இருக்கிறது என்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்படும். உதாரணமாக, there is a book on the table. அதனுடைய அர்த்தம் என்ன? மேஜை மீது ஒரு புத்தகம் இருக்கிறது. அதாவது there is என்பது டைரக்டாக சொல்ல வேண்டும் என்றால் இருக்கிறது என்று பொருள்படும். அதில் இந்த ஈஸ்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆக்சிலரி வேர்ட், இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஒன்று குறிக்கப்படும் பொருள் ஒருமையில் சிங்குலரில் இருக்குதுன்னு காமிக்குது. அதாவது என்ன சொல்கிறேன் நான், there is a book, ஒரு புத்தகம். ஸோ இங்கே ஒரு புத்தகம் இருக்கிறதுங்கிற சொல்கிறோம். அதனால் ஈஸ் அதைத்தான் உணர்த்துது. ரெண்டாவது, there is a book on the table, அதாவது இப்போ இருக்கிறது என்கிறத சொல்கிறது. அதாவது நிகழ்காலத்தை குறிக்குது. ஸோ there is a book on the table அப்படிங்கிறப்போ there is அப்படிங்கிறது இருக்கிறது என்கிறத உணர்த்தும். a book, ஒரு புத்தகம், on the table, மேஜை மீது. இப்போது என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, நாம் இங்கிலீஷில் வாக்கியம் அமைக்கிறது வேறு மாதிரி இருக்கும், தமிழில் வாக்கியம் அமைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். நாம் அதை அப்படியே டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே இது திருப்பி பாருங்கள், there is இங்கே முதல்ல வருது, இருக்கிறது முதல்ல வருது ஆச்சுங்களா, a book அடுத்தது வருது, மேஜை மீது அதாவது ஆன் த டேபிள் அப்புறம் வருது. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யாராவது உங்ககிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அந்த வாக்கியத்தை பார்த்து அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் மாற்றணுங்கிறத மாற்ற வேண்டி இருக்கும். ஓகே, சரி. ஸோ இப்போது இதில் நான் சொன்ன மாதிரி there isல ஈஸ்ங்கிறது குறிக்கப்படும் பொருள் ஒருமையில் இருப்பதையும் நிகழ்காலத்தையும் குறிக்கும். சரி, இப்போ நம்ம வேற சிலது எப்படின்னு பார்ப்போம். there is a temple near my house அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வீட்டருகில் ஒரு கோவில் இருக்கிறது. there is a temple near my house. Okay. there is a school in our area. எங்களது ஏரியாவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. there is a cat under the table. டேபிளுக்கு அடியில் ஒரு பூனை இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இப்போ நமக்கு there is எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுது. ஏதாவது இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கும்போது நாம் there is சொல்கிறோம், அதுவும் இப்போ இருக்குதுங்கிறது மாதிரி. சரி, அப்போ இப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு புத்தகத்திற்கு பதிலாக 2 ஆக இருந்தால் அது எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா ஒருமைக்கு தான் ஈஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பன்மையாச்சுன்னா ஈஸுக்கு பதிலாக ஆர் போட்டு there are 2 books on the table என்று சொல்ல வேண்டும். அதாவது மேஜை மீது 2 புத்தகங்கள், ஏன்னா இது ப்ளூரல் பன்மை, இருக்கின்றன. ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனா ஒருமையையும் இருக்கின்றன அப்படின்னா பன்மையையும் குறிக்கும். அதே தான் இங்கே ஆகுது. there isங்கிறது there are மாறுது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், there are என்பது இருக்கின்றன என்பதை குறிக்கும். அதில் வர ஆறு குறிக்கப்படும் பொருள் பன்மையில் இருப்பதையும் நிகழ்காலத்தையும் குறிக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். there isல
இருக்கிறது என்பதை சொல்லும் தேர் இஸ். அதில் இருக்கிற ஈஸ் குறிக்கப்படும் பொருள் ஒருமையில் இருப்பதையும் நிகழ்காலத்தையும் குறிக்கும். அதே நம்ம ப்ளூரலுக்கு போகும்போது தேர் ஆராக மாறும். தேர் ஆர் அப்படிங்கிறது இருக்கின்றன என்பதை சொல்லும். ஆர் வந்து குறிக்கப்படும் பொருள்கள் பன்மையில் இருப்பதையும் நிகழ்காலத்தையும் குறிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அதாவது எப்படின்னா, சரி, இப்போ தேர் ஆர் 2 books on the table பார்த்தோம். அப்போ புத்தகத்திற்கு பதிலாக பேனா இருக்குமே, ஆனால் எப்படி சொல்றது? தேர் ஆர் 2 pens on the table. மேஜை மீது 2 பேனாக்கள் இருக்கின்றன. அதுங்களா? சரி, அப்போ வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? தேர் ஆர் 4 trees in my house. என் வீட்டில் 4 மரங்கள் இருக்கின்றன. தேர் ஆர் 12 months in a year. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றன. தேர் ஆர் 7 colors in a rainbow. ஒரு வானவில்லில் 7 நிறங்கள் இருக்கின்றன. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருமையில் இருக்கும்போது, இப்போ இருக்கும்போது, நிகழ்காலத்தில் இருக்கும்போது தேர் இஸ் அ புக் ஆன் தி டேபிள். அதே வந்துட்டு 4 புஸ்தகங்களாக இருக்குதுன்னா தேர் ஆர் 4 books ஆன் தி டேபிள். ஸோ இது வந்து பொதுவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. வாக்கியம் அமைக்கும்போது நிகழ்காலத்தில் ஒருமையாக இருக்குதுன்னா தேர் இஸ். அதே நிகழ்காலத்தில் அதுக்கு ஒன்றுக்கு மேலே இருக்கும்னா தேர் ஆர். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, தேர் டேஷ் அ பேர்ட் ஆன் த ட்ரீ. என்ன வரும்? இங்கே இயர்பர்டாக இருக்கு. ஸோ இங்கே ஈஸ் வரும். தேர் இஸ் அ பேர்ட் ஆன் த ட்ரீ. தேர் டேஷ் 4 books in the shelf. இங்கே என்ன வரும்? அப்போ தேர் ஆர் 4 books in the shelf. இதே மாதிரி 3. தேர் டேஷ் a hospital in town. டவுனில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ எப்படி சொல்லுவீங்க? தேர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் இன் த டவுன். அதே மாதிரி தேர் டேஷ் 7 days in a week. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கின்றன. அப்போ இங்கே என்ன வரும்? தேர் ஆர் 7 days in a week. அதே மாதிரி தேர் டேஷ் 365 days in a year. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கின்றன. தேர் ஆர், இங்கே ஆர் வரும். தேர் டேஷ் a policeman at the corner. மூலையில் ஒரு போலீஸ்மேன் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ என்ன வரும்? தேர் இஸ் a policeman at the corner. ஸோ தேர் ஈஸுக்கும் தேர் இஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, தேர் ஆர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. இனி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றி.